வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம சிம்பிளா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி சுத்தமா கழுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவோம். முக்கியமா உருளைக்கிழங்கு குழையாம பார்த்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சமாக ஆற விட்டு அதில் 1.5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த உருளைக்கிழங்க மிதமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கணுங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு தாளிப்பு சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டு பீஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாசம் போன பிறகு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு அதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கும் இல்லை ரச சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.